அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு அதிர்ச்சி. கொழும்புக்கு ஆரம்பமாக போகும் புதிய விமான சேவை. புதிய கல்வி சீர்திருத்தம், ஆசிரியர் பயிற்சி ஆரம்பம். 30,000 காவல்துறை அதிகாரிகளுக்கு பற்றாக்குறை, வெளியான அறிவிப்பு. கொழும்பில் இடிந்து விழும் தருவாயில் தொடர்மாடி குடியிருப்புகள். வேனில் பயணித்தவர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த காட்டு யானை, பலர் படுகாயம். காத்தான்குடி கடலில் சடலம் மீட்பு. அமெரிக்க உணவகத்தில் துப்பாக்கிச் சூடு, 3 உயிரிழப்பு. தெலுங்கானாவில் மின்சாரம் தாக்கி 5 பேர் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை குவித்த சுமார் 100 அரசியல்வாதிகள் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு ஆணையமும் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. அரசியலில் நுழைந்த போது பணமில்லாமல் இருந்த இந்த அரசியல்வாதிகள் திடீரென பணக்காரர்களாக மாறியுள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விசாரணைக்குட்படுத்தப்பட்ட சில அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் அவர்களின் நெருங்கிய சகாக்களின் பெயர்களில் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சொத்துக்கள் பெயரளவில் அவர்களின் நெருக்கமானவர்களின் பெயர்களில் இருந்தாலும் அவை உரிய அரசியல்வாதிகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்பது முதற்கட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த அரசியல்வாதிகளில் கடந்த காலங்களில் நாடாளுமன்ற மற்றும் மாகாண சபைகளில் அமைச்சர் பதவிகளை வகித்தவர்களாகும். அத்துடன் ஆளுநர்கள் மற்றும் பல உள்ளூராட்சி நிறுவனங்களின் தலைவர்கள் ஆகியோர் அடங்குவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பிய விமான நிறுவனமான ஸ்மார்ட்லிங்க்ஸ் போலந்தின் வார்ஷாவிலிருந்து ஓமன் மஸ்கட் வழியாக கொழும்புக்கு டிசம்பர் மாதம் முதல் வாராந்திர விமான சேவைகளை தொடங்கும் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஊடக அறிக்கைகளின்படி மஸ்கட்டில் இருந்து கொழும்புக்கும் கொழும்பிலிருந்து மஸ்கட்டுக்கும் போயிங் 737 மேக்ஸ் விமானங்களை பயன்படுத்தி பயணிகளை ஏற்றிச் செல்ல விமான நிறுவனத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தொடர்புடைய அட்டவணையின்படி விமானம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 5:30 மணிக்கு வார்ஷாவிலிருந்து புறப்பட்டு இரவு 8:55 மணிக்கு பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடையும். பின்னர் மஸ்கட் மற்றும் வார்ஷாவிற்கு திரும்பும் விமானம் கொழும்பிலிருந்து இரவு 9:55 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 5:40 மணிக்கு போலந்து தலைநகரை சென்றடையும். ஸ்மார்ட்விங்ஸ் என்பது செக் நாட்டின் மிகப்பெரிய விமான நிறுவனம் என்றும் மத்திய ஐரோப்பாவில் வேகமாக வளர்ந்து வரும் நிறுவனங்களில் ஒன்று எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விமான நிறுவனம் ஸ்மார்ட்விங்ஸ் குழுமத்தின் ஒரு பகுதியாகும். இதில் ஸ்மார்ட்விங்ஸ் போலந்து, ஸ்லோவாக்கியா மற்றும் ஹங்கேரி ஆகியவை அடங்கும். மேலும் தற்போது உலகளவில் 80க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு குறித்த நிறுவனம் விமானங்களை இயக்கி வருகிறது. கல்வி சீர்திருத்தங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தும் நோக்கில் 3ஆம் தவணை தொடங்குவதற்கு முன்பு ஆசிரியர் பயிற்சி திட்டத்தை முடிக்க கல்வி அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. மாகாண மட்டத்தில் இந்த பயிற்சி திட்டத்தை தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தேவையான நிதி ஒதுக்கீடுகள் ஏற்கனவே மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தற்போது தேசிய கல்வி நிறுவனம் பயிற்சியாளர்களுக்கான பயிற்சியை தொடங்கியுள்ளது. முதல் கட்டத்தில் முதல் தர ஆசிரியர்களை பயிற்றுவிப்பதற்கான பயிற்சியாளர்கள் குழுவிற்கு பயிற்சி அளித்த பிறகு பயிற்சி திட்டம் மாகாண மட்டத்தில் செயல்படுத்தப்படும். அதன் பிறகு 6ஆம் வகுப்பு ஆசிரியர்களுக்கான பயிற்சி திட்டம் 2ஆம் கட்டத்தில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த சீர்திருத்தங்களுக்கு ஏற்ப கல்வி வெளியீட்டு திணைக்களம் ஒன்று மற்றும் 6ஆம் வகுப்புகளுக்கான புதிய பாட அலகுகளை அச்சிடுவதையும் தொடங்கியுள்ளது. புதிய பாடத்திட்டத்துக்கு ஏற்ப பாரம்பரிய பாடப்புத்தகங்களுக்கு பதிலாக இந்த புதிய அலகுகள் அறிமுகப்படுத்தப்படும். நாட்டில் சுமார் 30,000 காவல்துறை அதிகாரிகளுக்கான பற்றாக்குறை நிலவுகின்றதாக காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். காவல்துறை மா அதிபர் நேற்று கண்டி தலதா மாளிகைக்கு விஜயம் செய்திருந்தார். இதன்போது அதிகாரிகளுக்கான பற்றாக்குறை நிலவுவதாக காவல் நிலைய பொறுப்பதிகாரிகள் கோருகின்றதாக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். சுமார் 30,000 காவல்துறை அதிகாரிகளுக்கான பற்றாக்குறை நிலவுகின்றது.
இந்த பிரச்சினைக்கான தீர்வாக இந்த வருடம் 5000 பேரை சேவையில் இணைத்துக் கொள்வதற்கும் அடுத்த வருடம் 10,000 பேரை இணைத்துக் கொள்வதற்கும் எமக்கு அனுமதி கிடைத்துள்ளது. இது தொடர்பில் ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. இந்த மாத இறுதிக்குள் 400 அதிகாரிகள் ஆரம்பகட்ட பயிற்சிகளை நிறைவு செய்து வெளியேற உள்ளனர். எந்த ஒரு குற்றத்தையும் மறைப்பதற்கோ கவனத்தில் கொள்ளாமல் இருப்பதற்கோ பதிவு செய்யாதிருக்கவோ விசாரணை செய்யாமல் இருப்பதற்கோ அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார். கொழும்பு வடக்கு பகுதிகளில் பல தொடர்மாடி குடியிருப்புகளில் வாழும் மக்கள் ஆபத்தான நிலையில் வாழ்வதாகவும் சில தொடர்மாடி குடியிருப்புகள் உடைந்து விழும் நிலையில் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாஜித் இந்திகா தெரிவித்துள்ளார். மக்கள் இது தொடர்பில் பல முறைப்பாடுகளை தெரிவித்ததை தொடர்ந்து இன்று கொழும்பு வடக்கு பகுதிக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை அவர் மேற்கொண்டுள்ளார். இதன் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் மேற்கொண்ட விடயத்தை தெரிவித்துள்ளார். தொடர்மாடி குடியிருப்பு புனரமைப்பு தொடர்பில் கடந்த அரசாங்கத்தில் கோரப்பட்ட டெண்டர்களில் அதிகமான தொகை குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் அப்போது தெரிவித்தனர். அதனாலே அவற்றை புனரமைப்பு செய்ய முடியாமல் உள்ளது. கடந்த ஆட்சி காலத்தில் முறையீட்டு திட்டத்தில் அவசரமாக கட்டப்பட்ட பல தொடர்மாடி இருக்கின்றன. அவற்றில் மக்களை திட்டங்கள் இல்லாமல் குடியேறியுள்ளனர். இதனால் மக்கள் பல பிரச்சினைகளில் சிக்கியுள்ளனர். கழிவுகள் நிறைந்து வழிதல் மற்றும் போதைப்பொருள் பாவிப்பவர்களின் அதிகரிப்பு போன்ற பல்வேறு பிரச்சினைகளை நாம் படிப்படியாக தீர்க்க உள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். மாத்தறை மொனராகலை பிரதான வீதியில் தனமல்வில கெத்துல்கொட பிரதேசத்தில் காட்டு யானை மீது மோதி வேன் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து இன்று காலை 5 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. நிட்டம்புவையில் இருந்து மொனராகலை நோக்கி பயணித்த வேன் ஒன்றே விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தின் போது வேனில் பயணித்த 6 பேர் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து விபத்தில் சிக்கிய காட்டு யானை அருகில் இருந்த காட்டுப்பகுதிக்குள் ஓடிச் சென்றுள்ளது. இந்த விபத்து தொடர்பில் தனமல்வில போலீசார் மற்றும் தனமல்வில வனஜீவ ராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காத்தான்குடி கடல் பிரதேசத்தில் மிதந்து வந்த நிலையில் சடலம் ஒன்று இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர். ஆரியம்பதி பிரதேசத்தைச் சேர்ந்த 72 வயதுடைய ஆணொருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. அவரது மனைவி சடலத்தை அடையாளம் காட்டியதை தொடர்ந்து பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு சடலம் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவின் புரூக்ளினில் உள்ள உணவகம் ஒன்றில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டதோடு 8 பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானாவில் மின்சாரம் தாக்கி 5 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கோகுலாஷ்டமி பண்டிகையொட்டி ராமந்தபூரில் உள்ள கோகுலே நகரில் தேரை இளைஞர்கள் இழுத்துச் சென்ற போது தேர் மீது மின்சாரம் பாய்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 9 பேர் மீது மின்சாரம் தாக்கியதாகவும் அதில் 5 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.